ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பள்ளிப்பாளையம் கைமணம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் மெனு தான் சர்வ் பண்ணிகிட்ருக்குறேங்க. நல்லா சுட சுட சாதம், அதுக்கப்புறமா இன்றைக்கி எல்லாமே வாழைப்பூவில் ஸ்பெஷல் பண்ணியிருக்கிறேங்க. வாழைப்பூ பொரியல் இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி என்னுடைய ஸ்டைலில் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாங்க. இது எல்லாமே வீடியோவாக போய் பார்க்கலாம். அதுக்கப்புறமா பருப்பு வரமிளகா போட்டு கடைஞ்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி ரசம் குடம்புளி போட்டு பண்ணி வச்சுருக்கிறேங்க. அதுக்கப்புறம் வாழைப்பூலையே கோலா உருண்டை, சோயாவும் வாழைப்பூவும் சேர்த்து கோலா உருண்டைங்க. இன்றைக்கி இந்த எல்லா ரெசிப்பியும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வேக வச்சுருக்கேன் தக்காளி போட்டு. இந்த பருப்பு அப்படியே வெந்த உடனே சட்டியில் எடுத்து இதை மட்டும் தாளித்து, புளி சேர்க்க மாட்டேங்க. புளி சேர்க்காம இதெல்லாமே போட்டு தாளித்து அந்த பருப்பை எடுத்து கொட்டி உப்பு போட்டு அப்படியே கடைஞ்சி எடுத்துடுவேன். கொஞ்சம் கீரை சேர்த்துவேங்க. ஏன்னா அந்த கீரை சேர்த்துறப்ப இந்த பருப்பு அவ்வளோ நல்லா இருக்கும். கொஞ்சமாக இன்னைக்கு தொட்டியில் எங்கள் தொட்டியில் அரைக்கீரை இருந்தது. இப்போ அதையும் எல்லாம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையெல்லாம் ஒன்றா சேர்த்த போகிறேன். அதுக்கப்புறமா வாழைப்பூ பொரியலுக்கு இப்போ வெங்காயம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மெயினாக அந்த பருப்பு கடையலுக்கு எப்பயுமே நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது பெரிய வெங்காயம் வாழைப்பூ பொரியலுக்குங்க. இப்போ ஃபஸ்ட்டு பருப்பு வெந்துருச்சு. இப்போ அந்த பருப்பு கடையலுக்காக கொஞ்சமாக கடுகு உளுந்து, அதுக்கப்புறமா வெங்காயம், காஞ்ச மிளகாய் யூஸ் பண்ணுவேங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் காஞ்ச மிளகாய் நிறையா இருக்கும். இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. கொஞ்சமாக கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஒன்றா போட்டுட்டு இப்போ இதிலே கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா சாம்பார் மிளகாத்தூள் ஆட் பண்ணுவாங்க. இதில் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதை அப்படியே வேக விட்டுட்டோம்னா அருமையாக அந்த கீரை, அந்த வெங்காயம் எல்லாமே வெந்து வந்துடும். இதை அப்படியே ஒரு மத்து வச்சு லேசாக, ரொம்ப கடைய மாட்டேங்க, அப்படியே ஒரு லேசாக கடைஞ்சி எடுத்து வச்சுருவேன். அதை நெய் ஊற்றி சாப்பிட்றப்ப அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வாழைப்பூவை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த பக்கம் பருப்பு ஆயிட்டு இருக்குது. அதுக்குள்ளே இந்த வாழைப்பூவை கட் பண்ணி நான் இதை ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்குவேங்க. எப்பயுமே இதோட நான் கடலைப்பருப்பு சேர்த்துவேன். சில பேர் பாசிப்பருப்பு கூட சேர்த்துவாங்க. சில பேர் வெறுமனை கூட அப்படியே தாளிப்பாங்க. ஆனால் நாங்கள் நான் செய்கிறது எப்பயுமே கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்து தான் செய்வேன். இந்த நம்ம சாப்பிட்றப்ப நல்லா முட்டை பொரியல் சாப்பிட்றோம்ல, அந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே அரிஞ்சு எடுத்துட்டேன். இப்போ கடலைப்பருப்பு குக்கரில் போட்டேன். அதுக்கப்புறமா இப்போ வாழைப்பூவை போட்டு சும்மா ஒரு விசில் மட்டும், கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் போட்டிருக்கிறேன். ஏன்னா அந்த வாழைப்பூ போடுறப்ப அப்படியே கருப்பு கலராகிரும். அதுக்காக தான். இப்போ இந்த மஞ்சள் தூள் சேர்றப்ப கொஞ்சம் அந்த கலர் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு விசில் வச்சு எடுத்துட்டேங்க. வெந்துருச்சு. அது வடியில் போட்டு வச்சுருக்கேன். அந்த சைடு ரைஸ்க்கு வச்சுருக்கேன். சென்டரில் பருப்பு ஆகிட்டு இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த வெந்ததை அப்படியே எடுத்து தாளிச்சிக்கலாம். இதில் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்குவேன். இப்போ இதில் காஞ்ச மிளகாய் தான் ஆட் பண்ண போகிறேன். சில டைம் நான் பச்சை மிளகாயும் சேர்த்துவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாய் சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் துருவலை ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் துருவலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ வெந்த அந்த வாழைப்பூவை எடுத்து அப்படியே கொட்டிக்குவேன். லேசாக நம்ம தண்ணி தொளிச்சோம்னா போது. எல்லாமே நல்லா கொஞ்ச நேரம் வெந்ததுனாவே ஈவனாக எல்லா பக்கமும் அந்த உப்பு, காரம் எல்லாமே பிடிச்சிக்கும். இப்போ லேசாக தண்ணி மட்டும் விட்டுக்கிறேங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சும்மா வெறும் சாதத்தில் நம்ம போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த காய் மட்டும். தண்டுமே இப்படி தான். தண்டுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான இது. ஏன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால இது எப்பயாவது ஒரு தடவை அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது சேர்த்துணுமாங்க. பாருங்க, நல்லா கிளறி விட்டேன். கொஞ்ச நேரம் அது ஆகிறதுக்குள்ளே இப்போ பருப்பு பாருங்கள் ஆயிடுச்சு. சும்மா மத்து வச்சு ரொம்ப நம்ம உப்பு பருப்புக்கு கடையிற மாதிரி கடையாமல் கொஞ்சமாக கடைஞ்சா போதும். அந்த சைடு தண்ணி காஞ்ச உடனே அரிசி எப்பயுமே நான் சாதம் மேக்ஸிமம் வடித்து தான் வைப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் தான் ரைஸ் குக்கரில் வைப்பேன். எங்களுக்கு வடித்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். இப்போ பருப்பு ஆயிடுச்சு. பருப்பை எடுத்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப கடையாமல் இது நல்லா சுட சுட நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கப்புறமா பொரியலும் ஆயிடுச்சு. இப்போ அதையும் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி தக்காளி ரசம் தான் வைக்க போகிறேன். இது கோலா உருண்டை செய்கிறதுக்காக ஒரு பாதியை பொரியல் பண்ணிட்டேன். மிச்ச பாதியை நான் கோலா உருண்டைக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் அந்த மேலே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அடி போர்ஷன் தான். அதனால் ஒன்றும் நம்மளுக்கு அந்த நரம்பெல்லாம் இருக்காது ஜாஸ்தி. இப்போ அப்படியே எடுத்து நான் தண்ணியில் கொதிக்க வச்சு போட போகிறேன். இப்போ இந்த பாருங்க, தண்ணி காஞ்சிட்டு இருக்குது. நான் ரசத்துக்கு தாளிக்கிறேன். ரசத்துக்கு எப்பயும் கூட்டி வச்சு தான் நான் அப்படியே தாளிப்பேன்.
இப்போ இதில் கடுகு உளுந்து கொஞ்சம் பெருங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன். நான் ஏற்கனவே பெருங்காயமெல்லாம் போட்டு குடம்புளி எல்லாம் போட்டு கூட்டி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக தனியா சீரகம் மிளகு பூண்டு அதுக்கப்புறம் தேங்காய் இதை மட்டும் கொரகொரப்பாக இடித்து எடுத்துருக்கிறேன். இப்போ நல்லாவே குடம்புளி போட்டு தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கூட்டி வச்சுருக்குறேங்க. எப்பயுமே ரசத்துக்கு கொஞ்சம் கூட்டி வச்சு நம்ம ரசம் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இஞ்சி மெயினாக சேர்த்துவேன் ரசத்துக்கு. இப்போ அது கொஞ்சம் அதை கடுகு வெடிக்கிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கிறேங்க. அதை வெடிச்சதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்து ஊற்றிக்குவேன். ஒரு அரை மணி நேரமாவது நான் எப்பயும் ரசத்துக்கு வந்து கூட்டி வச்சிருவேன். நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சதுக்கு அப்புறமா தாளிச்சா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ ரசம் தாளிச்சு